அரசாங்கம் தன்னுடைய தேவைகளுக்காக கடன் வாங்கும்போது உதாரணத்தனமாக செலவுகள் அல்ல, இல்லை தேவையற்ற செலவுகள் அல்ல, தேவைக்காக செலவு வாங்கும்போது, ஒரு சொத்துக்களை பெருக்கும்போது, மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கும்போது, அப்போ அதுக்காக கடன் வாங்கி செலவு செய்வது தவறில்லை என்பது தான் பொதுவான ஒரு கருத்து. ஆனால் அப்படி வாங்குகின்ற கடன் ஒழுங்காக செலவு செய்யப்படுகிறதா என்பது ரெண்டாவது கேள்வியாக இருக்குது. அப்போ 50 லட்சம் கோடி, 184 லட்சம் கோடி, 200 லட்சம் கோடி என்பது ஒரு பெரிய அமௌண்ட்டாக தான் தெரியும். என்ன காரணம் என்று சொன்னால் 50 லட்சம் கோடியிலிருந்து இன்றைக்கி 184 லட்சம் கோடி அப்படிங்கிறது வளர்ச்சி 4 மடங்கு உயர்ந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டு ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான எந்த முயற்சியும் செய்யாமல் கூடுதலான பணத்தை கார்ப்பரேட் முதலாளி கையில் கொடுத்துட்டே இருக்கான். PLI, ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு இன்சென்டிவ், எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ், இன்டர்ன்ஷிப், இப்படி கூடுதலாக பணம் கொடுத்துட்டே இருக்கான். அது ஃபுல்லாக அப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு ஓட்டை போட்டு அதுக்குள்ளே போட்டுகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. அது பாட்டு கீழே கொட்டிகிட்டே இருக்குது. எதுவும் நிற்க மாட்டேங்குது. இன்னும் மேலே அது ஓவர்ஃப்ளோ ஆகி சாதாரண மக்களுக்கு வரணுங்கிறது கூட ஒரு தேரி. அந்த தேரி கூட ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட நிதி வசூல் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதை வசூல் செய்து மாநிலத்துக்கு முறையாக கொடுக்கணும். நீங்கள் வசூல் பண்ணுற தொகையை முழுக்க வச்சுட்டு மாநிலத்துக்கு ஒரு 3%, 4% கொடுத்தீங்கன்னா எப்படி சரியாக இருக்க முடியும்? அப்போ அதுதான் நம்ம ஃபைட் பண்ண வேண்டியது. இங்கே கிடையாது. இங்கே நான் வரியை ஏற்றுவேங்கிறதுலாம் ஒரு கரெக்டான லாஜிக் கிடையாது. என்ன ஏற்றணும்னா, ஒன்றிய அரசாங்கத்துக்கு நான் வசூல் பண்ணி கொடுக்கின்ற வரி பணத்தில் என்னுடைய ஷேரை ஒழுங்காக நான் வாங்குவேன். நான் ஃபைட் பண்ணி நான் வாங்குவேன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. எடப்பாடி சொன்னதில்லை. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, மறுபடியும் வரி ஏற்றுவேன், அதிகாரிகள் வச்சு வரி ஏற்றுவேன். அதிகாரிகள் வச்சு வரி ஏற்றுறது யார் வேணால் பண்ணலாம். அதுக்கு ஒன்றும் பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆனந்த் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பா டெப்ட் எக்கனாமி, அதாவது கடன் பொருளாதாரம் குறித்து பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். என்னுடைய முதல் கேள்வி, 2014 பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய கடன் அப்படிங்கிறது 55 லட்சம் கோடியா இருந்திருக்கு. அதுவே 2024 ஒரு 10 வருஷத்துல 185 லட்சம் கோடியா மாறி இருக்கு. இது இந்தியாவுக்கு வளர்ச்சியா வீழ்ச்சியா? பொதுவாக கடன் பொருளாதாரம் என்று நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் ஒரு குடும்பத்தில் தனி நபர் அப்படின்னு சொல்லும்போது கடன் வாங்குவது யோசித்து வாங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படி வாங்குகின்ற கடன் எதற்காக வாங்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லா கடனும் தப்புன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு 30,000 50,000 சம்பாதிக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய வருமானத்திற்கு தேவை அதுக்கு ஏற்றாப்பல செலவுகளை நீங்கள் கொண்டு வரணும். அதிகமான செலவுகள் பண்ணக்கூடாது. ஆடம்பர செலவுகளை பண்ண முடியாது. அப்போ அதுக்குள்ளே நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா நல்ல பொருளாதாரத்தில் நீங்கள் பக்காவாக மேனேஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் இந்த 50,000 சம்பளத்தில் நல்லா பக்காவாக மெயின்டைன் பண்ணி செலவுகள்லாம் குறைத்து ஆடம்பர செலவுகளே இல்லாமல் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலும் கூட உங்களால் வீடு வாங்க முடியுமா? முடியாது. உங்களால் பெரிய அளவில் இன்றைக்கி தங்கம் விற்கிற விலையில் உங்களால் கோல்டு வாங்க முடியுமா? முடியாது. உங்களால் கார் வாங்க முடியுமா? முடியாது. உங்களால் அப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இதெல்லாம் வாங்காமலே இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் வாங்காமல் இருக்க முடியாது. அதுதான் கடன் அப்படிங்கிறது ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்படி அந்த கடன் என்பது என்னென்னா, உங்களுக்கு எதிர்காலத்தில் உங்களுடைய வருமானத்தை இன்றைக்கி அடமானம் வைத்து எதிர்காலத்தில் ஃப்யூச்சர் சேவிங்ஸ் அடமானம் வச்சு நீங்கள் வாங்கக்கூடியது தான் கடன். அப்போ எதிர்காலத்தில் உங்களோட வருமானத்தில் ஒரு பார்ட்டை இஎம்ஐயோ வேறு ஏதோ நீங்கள் கட்ட போகிறீங்க நீங்கள். அப்போ ஆனால் உங்களுக்கு ஒரு அசட் கிரியேட் ஆகுது, ஒரு சொத்து கிரியேட் ஆகுது, ஒரு கோல்டு நகை வருது உங்களுக்கு. ஸோ இது தவிர்க்க முடியாததாக இன்றைக்கி போய் கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கின்ற ஒரு சமூக அமைப்பு வரைகின்ற வரை இப்படியான விஷயங்கள் தொடர்ச்சியாக இருந்துகிட்டு தான் இருக்குன்னு பார்க்குறோம். நம்ம ஒரு நாட்டுடைய கடன் என்று எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு தனிநபருக்கே ஒரு வீடு வாங்க வேணும்னா கடன் வாங்கணும்னு சொல்லும்போது நாட்டுக்கு கடன் வாங்காமல் இருக்க முடியாது. ஆனால் எவ்வளோ வாங்க வேண்டும், எப்படி வாங்க வேண்டும் என்பது தான் ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்குறோம். நம்ம அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க. FRBM சட்டம் என்பது. அது தேவையா தேவையில்லையா என்கிறது விவாதம் நடந்து கொண்டிருக்கு. சட்டம் இருக்கிறது. இப்போது சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம பேசுவோம். நம்ம எங்களை கேட்டால் தேவையில்லைன்னு சொல்லுவோம். என்ன காரணம் என்று சொன்னால், அரசாங்கம் தன்னுடைய தேவைகளுக்காக கடன் வாங்கும்போது உதாரணத்தனமாக செலவுகள் அல்ல, இல்லை தேவையற்ற செலவுகள் அல்ல, தேவைக்காக செலவு வாங்கும்போது, ஒரு சொத்துக்களை பெருக்கும்போது, மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கும்போது, அப்போ அதுக்காக கடன் வாங்கி செலவு செய்வது தவறில்லை என்பது தான் பொதுவான ஒரு கருத்து. அதனால் அப்படி வாங்குகின்ற கடன் ஒழுங்காக செலவு செய்யப்படுகிறதா என்பது ரெண்டாவது கேள்வியாக இருக்குது. அப்போ 50 லட்சம் கோடி, 184 லட்சம் கோடி, 200 லட்சம் கோடி என்பது ஒரு பெரிய அமௌண்ட்டாக தான் தெரியுது. என்ன காரணம் என்று சொன்னால், வருவாயை பெருக்குவதற்கான வாய்ப்புகள் இருந்தும் வருவாயை பெருக்காமல் அரசாங்கம் விட்டுருக்குன்னு பார்க்குறோம். நம்ம 2 விதமான வருவாயை பெருக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நேரடி வரி, மறைமுக வரின்னு சொல்லிட்டு. இதுதான் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறோம். இந்த அரசாங்கத்துக்கு பட்ஜெட் போட்டாங்க. நம்ம பார்த்தோம் 54 லட்சம் கோடி பட்ஜெட்டோட மொத்த செலவினங்கள் போட்டாங்க. வருமானம் பார்த்திங்கன்னா ஒரு 28 லட்சம் கோடி வருமானம் என்பது போட்டாங்க. 28 லட்சம் கோடி வரி மூலமாக வருமானம், டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் எல்லாம் சேர்த்து 28 லட்சம் கோடி. இது போக என்ன பண்ணுறாங்கன்னா, RBI
நம்மளோட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சர்ப்ளஸ் என்று சொல்லுவார்கள். வருடாவுடன் டிவிடெண்ட் கொடுப்பார்கள். அப்போல்லாம் 30,000 கோடி 40,000 கோடி தான் யூபிஏ கவர்மெண்ட்டில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ என்னென்னா அவங்க ஒரு அமௌண்ட்டை டிக்ளேர் பண்ணி சர்ப்ளஸ் அவங்ககிட்ட இருக்க எக்ஸஸ் அமௌண்ட் அவங்க வச்சுக்கலாம். முன்னாடிலாம் அப்படி தான் இருந்தது. அதுதான் ஆர்பிஐக்கு இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்காக இருக்குது ஆர்பிஐ. இப்போ இந்த கவர்மெண்ட் 2 வருஷமாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆர்பிஐ சர்ப்ளஸ் அமௌண்ட்டை கவர்மெண்ட் வாங்கிக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க. அது ஒரு 2,50,000 கோடி ஒவ்வொரு வருஷமும் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி பப்ளிக் செக்டரோட டிவிடெண்ட் இதெல்லாம் வந்து டேக்ஸில் வராது, நான் டேக்ஸ் ரெவன்யூன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த நான் டேக்ஸ் ரெவன்யூ ஒரு 7 லட்சம் கோடி வருது. அப்போ 28 ப்ளஸ் ஒரு 7 லட்சம் கோடி பார்த்தீங்கன்னா ஒரு 35 லட்சம் கோடி 36 லட்சம் கோடி வருமானம் என்பது ஈட்டுறாங்க. இது போக கடன் 17-18 லட்சம் கோடி போட்டு தான் 54 லட்சம் கோடி பட்ஜெட்டை வந்து மீட் அவுட் பண்ணுறாங்க. இந்த 54 லட்சம் கோடியில் ரெவன்யூ வர்றதுங்கிறச்ச அந்த டேக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 28 லட்சம் கோடியில் டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ்னு இருக்குது. மறைமுக வரி நேரடி வரின்னு சொல்லிட்டு இந்த நேரடி வரியை உயர்த்த வேண்டும், கூடுதலாக இருக்க வேண்டும், மறைமுக வரியை குறைக்க வேண்டும். இதுதான் உலகம் முழுக்க இருக்கிற கான்செப்ட். அதுதான் ஒரு சரியான கான்செப்ட். என்ன காரணம்னா மறைமுக வரி என்பது 130-140 கோடி மக்கள் மீது விரிக்கப்படுகின்ற ஒரு வரி. நீங்கள் ஒரு பேனா வாங்கினாலும் வரி இருக்கிறது, ஒரு வாட்ச் வாங்கினா வரி இருக்குது, கம்மல் வாங்கினா வரி இருக்குது, நோட் புக் வாங்கினா வரி இருக்குது, எதை வாங்கினாலும் வரி இருக்குது. அது நீங்கள் போய் கேட்டாலும் ஒரே வரி தான், அம்பானி போய் வாங்கினாலும் அதே வரி தான். அம்பானிக்கு ஒரு வரி, உங்களுக்கு வரி கிடையாது. சாதாரண மக்களுக்கு என்ன வரியோ அதுதான் அம்பானி கட்டுவார். ஸோ அம்பானியும் கட்டுகின்ற அந்த இன்டைரக்ட் டேக்ஸோட பார்ட்டு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அம்பானி போன்ற மிகப்பெரிய பணக்காரர்கள் இன்றைக்கு இந்தியாவில் ஒரு 1% மட்டும் 40% சொத்துக்களை வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 40% சொத்துக்கள் வச்சுருப்பவர்கள் கட்டுகின்ற இன்டைரக்ட் டேக்ஸும் பார்த்திங்கன்னா அதே சதவீதம் தான். இந்த 50% அன்றாடம் காட்சிகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்கள் 3% தான் சொத்து வச்சுருக்காங்க. அவங்க போய் வரி ஒரு பொருளை வாங்கினாலும் கட்டக்கூடிய டேக்ஸ் அதே டேக்ஸ் தான். அப்போ இவங்க கட்டுகின்ற வரி என்பது மறைமுக வரி என்பது கூடுதலாக இன்றைக்கி இருக்கிறது. ஏன்னா இவங்க தான் பெரும் தொகை, பெரும் நம்பரு, இவங்களோட கன்சம்ஷன் ஜாஸ்தி, இவங்க நுகர்வது ஜாஸ்தியாக இருக்கிறது. ஜாஸ்தினா அன்றாட தேவைகளுக்காக நுகர்வது இருக்குது. அப்போ இந்த நுகர்வுக்காக செலவுப்படுகின்ற தொகையிலிருந்து வருகின்ற மறைமுக வரி என்பது அரசாங்கத்திற்கு 22 லட்சம் கோடி ஜிஎஸ்டி வரியாக வருது. அப்போ இது ஒரு பெரிய தொகை. அது போக இன்கம் டேக்ஸ் என்பது யார் கட்டுறாங்க? இன்றைக்கி மிடில் கிளாஸ் கட்டுறாங்க. அது ஒரு இன்றைக்கி ஒரு 1.5 கோடி 2 கோடி பேர் மிடில் கிளாஸ் வந்து இன்கம் டேக்ஸை கட்டுறாங்க. சம்பளத்திலே பிடிச்சிடுறாங்க. நம்ம வருமானம் வரும்போது டேக்ஸை பிடிச்சி தான் கொடுப்பாங்க. அது ஒரு பெரும் தொகையாக வருது. இது போக கார்ப்பரேட் தொகை ஒரு சிறிய தொகையாக வருது. 10,000 கோடி ஒரு 10 லட்சம் கோடி என்பது கார்ப்பரேட் டேக்ஸ் என்பது வருது. அப்போ என்ன பார்க்குறோம்னா எது கூடுதலாக இருக்க வேண்டும்? கார்ப்பரேட் டேக்ஸ் கூடுதலாக இருக்கணும். ஏன் கார்ப்பரேட் டேக்ஸ் கூடுதலாக இருக்க வேண்டும்? இந்தியாவில் 1%-னார்கள் 40% சொத்துக்களை வைத்திருக்கிறார்கள், பணக்காரர்களாக இருக்கிறார்கள். அந்த பணக்காரர்களிடமிருந்து வரியை கூடுதலாக வசூல் பண்ணி இந்த ஏழைகளுக்கு காம்பன்சேட் பண்ணால் சரியாக இருக்க முடியும். ஆனால் ரெவன்யூ அக்கௌண்ட்டில் என்ன காட்டப்பட்டிருக்குன்னா இன்டைரக்ட் டேக்ஸ் தான் கூடுதலாக இருக்குது, மறைமுக வரி தான் கூடுதலாக இருக்குது. அப்படி மறைமுக வரி இதுக்கு மேலே ஏற்ற முடியாது. இதுக்கு மேலே ஏற்றினா இன்னும் ஏற்கனவே உங்கள் வாங்கும் சக்தி குறைஞ்சிட்ருக்கு. மக்கள் எந்த பொருளையும் வாங்க வரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா முடியல, காசு இல்லை. புதிய பொருள் எது வந்தாலுமே அரசாங்கம் முதலீடு செய்கிறது. இந்த இதில் கூட சொன்னாங்க 12 லட்சம் கோடி நாங்கள் வந்து கேப்பெக்ஸ் என்பது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் உயர்த்திருக்கோன்னு சொன்னாங்க. நல்லது, 12 லட்சம் கோடி. ஆனால் ஏன் இதுக்கு இணையாகவோ இதை விட கூடுதலாக கொண்டு வர வேண்டும் குறைந்தபட்சம் ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம். ஆனால் இதற்கு இணையாக கூட ப்ரைவேட் கம்பெனிஸ் தனியார் மூலதனம் என்பது வரல. கவர்மெண்ட் 12 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் தனியார் கம்பெனிகள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயங்குறாங்க. 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி கூட இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பல லட்சம் கோடி 11 லட்சம் கோடி கேஷ் ரிசர்வ்ஸ் மேலே உட்காந்துருக்காங்கிறாங்க ப்ரைவேட் கம்பெனிஸ். ஆனால் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேறாங்க. ஏன் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? மக்கள்கிட்ட வாங்கும் சக்தி இல்லை. கிராக்கி இல்லாமல் ஒரு பொருள் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறான். ஏற்கனவே இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டியில் 54-60% தான் நாங்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறோங்கிறான். நீங்கள் வந்து ஒரு மில் வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன், 100 பேல் காட்டன் உற்பத்தி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா 50 பேல் தான் உற்பத்தி பண்ணுறான். மிஷின் கெப்பாசிட்டி 100 பேல் இருக்குது, 50 தான் உற்பத்தி பண்ணுறான். ஏன்னு கேட்டால் வாங்கிறதுக்கு ஆள் இல்லை, நான் எதுக்கு உற்பத்தி பண்ணுங்கிறான். அப்போது எதுக்கு அவன் இன்னொரு மிஷின் வாங்கி போடணும்? 100 பேலுங்கிறது 200 பேலுக்கு மிஷினை வாங்கி போட்டு 50 உற்பத்தி பண்ணுறதுக்கு எதுக்கு நான் 200 போடணுங்கிறான். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வரமாட்டேங்குது. இவங்க கவர்மெண்ட் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ரோடு, போர்ட்டு எல்லாமே பெரும் முதலாளிகளுக்கு இன்னும் வசதி செய்து தரணும்னு பார்க்குறாங்களே தவிர ஒரு வேலை வாய்ப்புகளை உருவாக்குற இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் வரல. அப்போது இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் இந்த மாதிரி ஒரு நெருக்கடியில் இருக்குது. அப்போது ரெவன்யூ டெபிசிட்டும் பிரச்சனை இருக்குது, ரெவன்யூலையும் பற்றாக்குறை இருக்கிறது, மூலதனத்துக்காக போடுகின்றதுலையும் பற்றாக்குறை இருக்குன்னு சொல்லும்போது கடன் என்பது இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அதுதான் வந்து 50 லட்சம் கோடியிலேருந்து இன்றைக்கி 184 லட்சம் கோடி அப்படிங்கிறது வளர்ச்சி 4 மடங்கு உயர்ந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான எந்த முயற்சியும் செய்யாமல் கூடுதலான பணத்தை வந்து கார்ப்பரேட் முதலாளி கையில் கொடுத்துட்டே இருக்கான். பிஎல்ஐ, ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு இன்சென்டிவ், எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ், இன்டர்ன்ஷிப், இப்படி கூடுதலாக பணம் கொடுத்துட்டே இருக்கான். அது ஃபுல்லாக அப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு ஓட்டை போட்டு அதுக்குள்ளே போட்டுகிட்டே இருக்க மாதிரி இருக்குது, அது பாட்டு கீழே கொட்டிகிட்டே இருக்குது, எதுவும் நிற்க மாட்டேங்குது. நின்று மேலே வந்து
அது ஓவர்ஃப்ளோ ஆகி சாதாரண மக்களுக்கு வரணுங்கிறதுக்கு கூட ஒரு தேரி, அது அந்த தேரி கூட ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. இது கீழே போயிட்டே இருக்கு அவங்களுக்கு. அப்போது இந்த கடன் தொகை என்பது கூடுதலான கடன் தொகை ஆகிய மாதிரி இருக்கிறது. அது வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய நெருக்கடியை பின்னால் உருவாக்கும்னு பார்க்குறோம் நம்ம. கடன் பொதுவாக தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் எதுக்காக வாங்குகின்ற கடன், அதை எப்படி பயன்படுத்துகின்றோம், ஏன் அந்த கடனை வாங்குவதற்கான காரணம் என்ன? ஏன்னா வருவாய் குறைந்திருக்கு. வருவாய் ஏன் குறைந்திருக்கிறது? அப்போது நேரடி வரியை கூட்டாமல் இருக்கிறது, மறைமுக வரி இதுக்கு மேலே கூட்ட முடியாது. அப்போ இதெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கும்போது இந்த அரசாங்கம் ஒரு நெருக்கடியை நோக்கி இன்னும் முற்றுகிறது என்பதான் பார்க்க முடிகிறது. இப்போ நீங்கள் சொல்கிறப்பவே சொல்லியிருந்தீங்க, நம்ம எவ்வளோ டேக்ஸு, எவ்வளோ வந்து நம்ம இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டி அப்படி இப்படின்னு நிறையா இருக்குது. அதில் ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட், கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் கோடி அப்படிங்கிறதே வெறும் வட்டிக்காக மட்டுமே வந்து அரசாங்கம் கட்டுறதா சொல்கிறாங்க. அப்போ இது ஒரு நியாயமான விஷயமா இருக்குமா? ஏன்னா முக்கியமாக இந்த கடன் அப்படிங்கிறது பொதுவாக வளர்ச்சிக்காக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் அந்த அளவுக்கு வளர்ச்சியை இந்தியா கொடுக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. ஆமாம், 10 லட்சம் கோடி ஒரு பெரிய தொகை தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட். அது எந்த பயனும் இல்லாமல் நம்ம வந்து அந்த பணத்தை கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் நம்ம 10 லட்சம் கோடிங்கிறது. ஆனால் அதில் 2 ஃபேக்டர் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஒன்று, 10 லட்சம் கோடி யார்கிட்ட கொடுக்குறோம் அப்படிங்கிறது, வட்டி யார்கிட்ட கொடுக்குறோன்னு பார்க்குறோம். நீங்கள் ஒரு ஸ்மால் சேவிங்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஸ்கீமை போடுறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்கீமை போடுறீங்கன்னு வச்சுக்கோ, அது கொடுக்குற வட்டியை வந்து நம்ம எப்படி செலவுன்னு சொல்ல முடியும்? அது அரசாங்கத்துக்கு கடன் தான். அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கடன் தான். நீங்கள் ஒரு டெபாசிட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு அசட்டு, அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அது லைபிலிட்டி. ஸோ அரசாங்கத்துக்கு ஒரு கடனாக மாறுது. அந்த கடனுக்கு உங்களுக்கு 7% 8% வட்டி கொடுக்குறாங்க. இந்த வட்டியை வந்து அந்த 10 லட்சம் கோடிக்குள்ளே தான் வருது. ஸோ யாருக்கான வட்டியாக போய் சேருகிறது என்பதும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம். பொதுவாக எந்த கடனாக இருந்தாலும் சரி, இல்லை வட்டியாக இருந்தாலும் சரி, அது வந்து மூலதனத்தை வந்து மூலதனத்தை இன்னும் கூடுதலாக வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன் சொல்லுவாங்க. வெவ்வேறு வழிகளில் சாதாரண மக்களை புழிஞ்சு எடுப்பது என்பதும் பார்ப்பாங்க. வட்டி கூட பார்த்திங்கன்னா அப்படி வந்து மிகப்பெரிய, இது நான் சொல்கிறது ஸ்மால் சேவிங்ஸ், இதெல்லாம் ஒரு ஸ்மால் பார்ட் தான். ஆனால் பெரும் பகுதி வந்து இன்றைக்கி வந்து இது உறிஞ்சி எடுக்கக்கூடிய ஒரு ஏற்பாடாக சாதாரண மக்களுடைய அவங்களுடைய கட்டுற டாக்ஸ் அமௌண்ட் என்பது இப்படி இன்ட்ரெஸ்ட்டாக போகுது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாக பார்க்குறோம். இப்போ அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா, இப்போது ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி தொடங்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் 5 லட்சம் கோடியாக இருந்த கடன் வந்து இப்போது 10 லட்சம் கோடியா, அதே மாதிரி டபுளாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆல்ரெடி நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணுறப்போ தமிழ்நாடுமே அப்படி தான். பட் இது டபுள் மடங்காக அதிகரிச்சிருக்கு. ஏன்னா திமுக ஆட்சி ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்கன்ற சூழலில் இதுக்கான காரணம் என்னவா? அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநில அரசாங்கம் கடன் வாங்குவதற்கும் ஒன்றிய அரசாங்கம் கடன் வாங்குவதற்கும் வித்தியாசம் இருக்கு. மாநில அரசாங்கம் கடன் வாங்குவதற்கான லிமிட்டும் ஒன்றிய அரசாங்கம் வாங்குகிற லிமிட்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அரசாங்கம் FRBM சட்டம் என்ன சொல்கிறது, பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றிய அரசாங்கம் தன்னுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபின்னு சொல்லுவோம்ல, அதில் 40% வரை கடன் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 40% லிமிட். ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், மாநில அரசாங்கம் 20% வரைக்கும் தன்னுடைய உள்நாட்டு உற்பத்தியில், ஸ்டேட் GSDPன்னு சொல்லுவோம், கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் சொல்லுவோம், அதில் 20% வரைக்கும் வாங்கிக்கலாம். இப்போ தமிழ்நாட்டுடைய GSDP 38 லட்சம், 40 லட்சம் கோடின்னு வச்சுங்களேன், 20% 8 லட்சம் கோடி வாங்கலாம் தமிழ்நாடு. ஒன்றிய அரசாங்கத்தோட GDP என்ன, 400 லட்சம் கோடி. 400 லட்சம் கோடியில் 40% போட்டிங்கன்னா 160 லட்சம் கோடி வாங்கலாம். ஆனால் ஒன்றிய அரசாங்கம் இன்றைக்கி இந்த வாட்டி எஸ்டிமேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 26-27, நான் 26-27 GDP எஸ்டிமேட் தான் சொல்கிறேன், 400 லட்சம் கோடிங்கிறது. அப்போ 400 லட்சம் கோடியில் 16 லட்சம் கோடி வாங்குவதற்கு பதிலாக 160 லட்சம் கோடி வாங்குவதற்கு பதிலாக, நம்ம கரெக்டாக சொல்கிறோம், 160 லட்சம் கோடிக்கு பதிலாக 217 லட்சம் கோடி எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்க. அப்போ 56% கடன் என்பது போகுது. 56%ங்கிறது ஒரு பெரிய தொகையாக பார்க்குறோம் நம்ம. 56%ங்கிறது மாநில அரசாங்கத்துக்கு வரும்போது அது 26%ஆக இருக்கிறது. 20% இருக்கணும், 26%ஆக இருக்கணும். ஃபைனான்ஸ் கமிஷன், 15th ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன சொன்னாங்கன்னா, கோவிட் வந்த பிறகு இதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாங்க. அப்படிலாம் 20%லாம் கொண்டு வர முடியாது, அதிகபட்சமாக மாநிலங்கள் 28.7% வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. 28.7% வந்து GSDPக்கு மாநில அரசாங்கம் கடன் வாங்கலாங்கிறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வாங்கியிருக்க இந்த கடன் என்பது 28.7% கீழே தான். 26.4, 26.5ங்கிறது அதுக்கு கீழே தான் இருக்குது. பீகார்லாம் 35% இருக்குது, உங்களுக்கு வந்து குஜராத் 30% இருக்குது, வெஸ்ட் பெங்கால் 40% இருக்குது. அதெல்லாம் ஒப்பிடும்போது தமிழ்நாடு 26.7ங்கிறது மேனேஜபிள் தான் பார்க்குறோம். எது அன்மேனேஜபிளாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றிய அரசாங்கம் வாங்குற கடன் தான் அன்மேனேஜபிளாக போகுது. அது 56%, 55-56%ங்கிறது அன்மேனேஜபிளாக போகுது. ஒன்றிய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் சேர்ந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 82% ஆஃப் GDP இருக்குது. இப்போ ஒட்டுமொத்தமாக 400 லட்சம் கோடியில் மாநில அரசாங்கத்தோட கடனையும் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 320 லட்சம் கோடி கடன் என்பது இருக்குது. அது ஒரு பெரிய தொகையாக தான் நம்ம பார்க்குறோம். நம்ம இது இன்னொரு FRBMலேயே என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி டிஸ்பிளின் ஆக்ட்லேயே 2 ஃபார்முலா. ஒன்று வந்து GDP ஃபார்முலா,
இன்னொன்று பர்சன்டேஜ் ஃபார்முலா சொல்கிறாங்க. பர்சன்டேஜ் என்னென்னா ஃபிஸ்கல் டெஃபிசிட்டோட ஃபார்முலா. ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா நீங்கள் ஒட்டுமொத்தமாக உங்களுடைய பற்றாக்குறை எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருஷம் பட்ஜெட் போடும்போது எவ்வளோ பற்றாக்குறை இருக்கலான்ட்டு. அந்த பற்றாக்குறையும் 3% இருக்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் 3%க்குள்ளே இருக்காங்க. அதனால் கடன் வாங்குறதுல என்ன தப்பு இருக்குது? அவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ இருக்குது? 3 தான் இருக்குன்னா 4.3 4.4 இருக்காங்க. இன்னொன்று ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன வருமானம் இருக்குது? நீங்கள் ஒன்றிய அரசாங்கம் நினச்சா யார்கிட்ட இன்கம் டேக்ஸ் ஏற்ற முடியும், ஜிஎஸ்டி ஏற்ற முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஆனால் மாநில அரசாங்கம் எதாவது பண்ண முடியுமா? வருவாயே கிடையாது அவங்களுக்கு. அப்போ வருவாய் இல்லாத மாநிலங்களுக்கு ஒரே ஆப்ஷன் என்பது கடன் வாங்குவது தான். சின்ன சின்ன வருமானம் தான் அவங்களுக்கு. அவங்களோட ஓன் ரெவன்யூ, ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவன்யூன்னு சொல்லுவாங்க, எஸ்ஓடிஆர்ம்பாங்க. அது ரொம்ப கம்மி அவங்களுக்கு. அது மகாராஷ்டிராவோட ஒப்பிட முடியாது. நம்ம மகாராஷ்டிராவுக்கு இருக்கிற எஸ்ஓடிஆர் வேறு, ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்காங்க. இந்த எஸ்ஓடிஆர் வச்சுட்டு, ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவன்யூ வச்சுட்டு பணம் பற்றாக்குறை போகும்போது நீங்கள் எஜுகேஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், ஹெல்த்துக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுக்கணும், சப்சிடிஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் வேறு வழியில் நீ கடன் தான் வாங்கணும். அந்த கடன் வாங்கி இதுக்கெல்லாம் முறையாக பயன்படுத்தப்பட்டதுனால தான் தமிழ்நாடு வந்து நம்பர் 1 மாநிலமாக இருக்குது பல விஷயங்களில். கேரளா நம்பர் 1 மாநிலங்களாக இருக்கிறது. ஒருவேளை அந்த கடனை வாங்கி உதாரணமாக செலவு பண்ணியிருந்தானா இந்த ஃபேக்டர்ஸ்லாம், ஹியூமன் கேபிட்டல் ஃபேக்டர்ஸில் நம்ம நம்பர் 1 வர முடியாது. மற்ற மாநிலங்களும் கடன் வாங்குறாங்க. ஆனால் அவங்க வாங்குகிற கடன் என்பது மறுபடியும் முழுக்க வந்து கேபிட்டலிஸ்ட்டுக்கு, மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு போகிறதுனால தான் அங்கே ஹியூமன் இண்டெக்ஸில் எல்லாமே கீழே வருது. அப்போ இதுதான் அடிப்படையான வித்தியாசம். மாநில அரசாங்கம் வாங்குகிற கடன் என்பது மக்கள் நலம் சார்ந்த விஷயங்களுக்கு செலவு பண்ணுவதனால தவறு கிடையாதுங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஓகே, இப்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க தமிழ்நாடு அரசாங்கம் வாங்கக்கூடியது என்ன, கல்வி, அதே மாதிரி சுகாதாரம், ஹெல்த்து, இதுக்காக ஓகே வெல்ஃபேர் ஸ்கீம்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருந்தீங்க. அதான் அங்கே தான் இன்னொரு டவுட் என்னென்னா, இப்போ இந்த மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், லேப்டாப் கொடுக்கறதா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து அரசாங்கம் தாண்டி அவங்களுடைய கட்சிக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இப்போ பார்க்கப்பட்டு இருக்கு. நேற்று கூட பார்த்தோம் அப்படின்னா செய்தியாளர் சந்திப்பில் இபிஎஸ் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இப்போது நிறைய வரி வாங்கி அதனுடைய காசெல்லாம் அதிகமாக வந்து கவர்மெண்ட் எடுக்கிறதால மக்கள் ரொம்ப வறட்சியில் இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா 10,000 ரூபாய் கருணை தொகையாக தருவோம்னு சொல்லிட்டு திரும்ப அவர் ஒரு விஷயத்த எப்படி அந்த 10,000 அப்படின்னு ஒரு கேள்வி வரப்ப அவர் குத்தமாக சொன்ன விஷயத்தையே திரும்ப நாங்கள் வரியை எப்படி வந்து அதிகாரிகள் கிட்ட பேசி இன்க்ரீஸ் பண்ணணுமோ அப்படி பண்ணுவோன்றாரு. ஸோ இதை கொஞ்சம் கிளியர் பண்ணால் நல்லாயிருக்கும். அதாவது நம்ம ஏற்கனவே பேசும்போது பேசின விஷயந்தான். கேப்பெக்ஸ்க்காக, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக செலவு பண்ணுகின்ற 12 லட்சம் கோடி நம்முடைய பொருளாதார நிபுணர்கள், மிகப்பெரிய முற்போக்கான பொருளாதார நிபுணர்கள், இந்த வலதுசாரி பொருளாதார நிபுணர்கள் கிடையாது. இந்தியாவை ஒரு முன்னோக்கி செல்ல வேண்டும், மக்களுடைய வாழ்க்கை தரம் முன்னாடி போக வேண்டும், முன்னோக்கி போக வேண்டும், பின்னாடி போகக்கூடாதுங்கிற அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பொருளாதார நிபுணர்கள். நீங்கள் அமர்த்தியா சென் போன்றவர்கள், பிரபாத் பட்நாயக் போன்றவர்கள், இவங்கெல்லாம் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 12 லட்சம் கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு போடுறேன், போர்ட்டு போடுறேங்கிறதுனால வேலை வாய்ப்புகள் பெருசாக உருவாக போதில்லை, வாங்கும் சக்தியும் உயரப்போதில்லை, மக்களுடைய வாங்கும் சக்தியும் உயரப்போதில்லை. இப்போ பல ஸ்டேட்ஸ் அது மாதிரி பண்ணுறாங்க. சர்ப்ளஸ் இப்போ கூட யூபியில் பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸ் பட்ஜெட் போட்டாங்க, மகாராஷ்டிராவில் சர்ப்ளஸ் பட்ஜெட் போட்டாங்க, ரெவன்யூ சர்ப்ளஸ் கொண்டு வராங்க. என்ன ஃபிஸ்கல் டெபிசிட் 30% இருக்காங்க. அப்போ அது வந்து பிரயோஜனப்படாதுங்கிறாங்க. எது பிரயோஜனப்படும் என்று சொன்னால், நீங்கள் செலவு பண்ணுவது சாமானிய மக்கள் கையில் அந்த பணம் போய் சேர்ந்தால், நான் சொல்லலை, அது பிரபாத் பட்நாயக் போன்ற அமர்த்தியா சென் போன்றவர்கள் சொல்கிறாங்க, சாதாரண மக்கள் கையில் அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா அவங்க போய் சந்தையில் போய் ஒரு பொருள் வாங்குவாங்க. நீங்கள் உரிமை தொகை 1000 ரூபா கொடுத்தீங்க, அடுத்த நாள் 5000 ரூபா கொடுத்தாரு முதல்வர், கொடுத்து அடுத்த நாள் எல்லோரும் போய் பணத்தை எடுத்துட்டாங்க. ஏன் எடுத்துட்டாங்க? அது என்ன சுவிஸ் பேங்க்கில் வைக்கிற பணமா? அது ஒன்றும் கிடையாது. 5000 ரூபா தேவை இருக்குது அவங்களுக்கு. அந்த தேவையை கொண்டு போய் நம்ம ஒரு புடவை வாங்கியிருப்பாங்க, இல்லை ஒரு செருப்பு வாங்கியிருப்பாங்க, இல்லை வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கியிருப்பாங்க, மிக்ஸி வாங்கியிருப்பாங்க, கிரைண்டர் வாங்கியிருப்பாங்க. ஒரு மிக்ஸி வாங்குறாங்கன்னு வச்சுப்போம், நம்ம ஒரு கோடி பேரை மிக்ஸி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 1 கோடி மிக்ஸி உற்பத்தி ஆகும்ல, அந்த 1 கோடி மிக்ஸி உற்பத்தி ஆகிற இடத்துல வேலை வாய்ப்புகள் உருவாகுமா? அந்த வேலை வாய்ப்புகள் உருவாகிற இடத்துல அவங்க கையில் ஒரு 10,000 20,000 சம்பளத்தை கொடுத்தீங்கன்னா மிக்ஸி வேலை செய்கிற ஆள்கிட்ட அவன் எடுத்துன்னு போய்ட்டு என்ன பண்ணுவான், மறுபடியும் சந்தையில் போய் இன்னொரு பொருள் வாங்குவான். இதுதான் ரொட்டேஷன், இதுதான் வந்து சைக்கிள் சொல்லுவோம் நம்ம. இந்த சைக்கிளை எப்போ நீங்கள் உத்தரவாதப்படுத்த முடியும்னா, சாமானிய மக்கள் கையில் பணத்தை கொடுத்து கிராக்கியை உயர்த்தினால்தான் இந்த சைக்கிளை நீங்கள் கொண்டு வர முடியும். இந்த சைக்கிள் கட் ஆகுது. இப்போ இந்த 5000 ஏன் கொடுக்குற, 2000 ஏன் கொடுக்குற, ரேகா திட்டத்தில் வந்து தண்டத்துக்கு சம்பளத்தை கொடுக்குறோம், நம்ம 200 ரூபா 300 ரூபா காசு கொடுக்குறத ஒரு பெரிய, ஆனால் அதுதான் வந்து ஒரு 10 வருஷமாக இந்தியாவோட பொருளாதாரத்தை பாதுகாத்தது என்பது கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில் கொடுக்கப்பட்ட பணம் தான். அதுதான் ஒரு சைக்கிளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா அவங்க கொடுக்குற 500 1000 அதை எடுத்து போய்ட்டு அவன் கடையில் போய்ட்டு ஒரு பொருளை வாங்கினான். அதுவும் இல்லைன்னா அவன்லாம் பல பேர் சூசைட் பண்ணியிருப்பாங்க, தற்கொலைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. அப்படி ஒரு முக்கியமான விஷயமாக இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் என்பது இருக்கிறது. அதை வந்து நீங்கள் நிதியை எப்படி பெருக்கணும்னா, மறுபடியும் வரி போடுவோன்னா எப்படி வரி போடுவார், மறுபடியும் நீங்கள் வந்து ஹவுஸ் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், இபிஐ ஏற்றணும், இதான் அவங்களும் ப்ரெஷர் பண்ணுறது உங்களுக்கு.
கொடுக்கட்டும், நமக்கு ஒன்றும் இது இல்லை. யார்கிட்டேருந்து வசூல் பண்ணுறது அப்படிங்கிறதுல மறுபடியும் கேள்வி வருகிறது. அப்போது ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட நிதி வசூல் பண்ணுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதை வசூல் செய்து மாநிலத்துக்கு முறையாக கொடுக்கணும். நீங்கள் வசூல் பண்ணுற தொகையை முழுக்க வச்சுட்டு மாநிலத்துக்கு ஒரு 3% 4% கொடுத்தீங்கன்னா எப்படி சரியாக இருக்க முடியும்? அப்போ அதுதான் நம்ம ஃபைட் பண்ண வேண்டியது இங்கே கிடையாது. இங்கே நான் வந்து வரியை ஏற்றுவேங்கிறதுலாம் ஒரு கரெக்டான லாஜிக் கிடையாது. என்ன ஏற்றணும்னா, ஒன்றிய அரசாங்கத்துக்கு நான் வசூல் பண்ணி கொடுக்கின்ற வரி பணத்தில் என்னுடைய ஷேரை ஒழுங்காக நான் வாங்குவேன். நான் ஃபைட் பண்ணி நான் வாங்குவேன். எனக்கு கொடுக்க வேண்டிய ஷேரை, நியாயமான ஷேரை நான் வாங்குவேன்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. எடப்பாடி சொன்னதில்லை. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, மறுபடியும் வரி ஏற்றுவேன், அதிகாரிகள் வச்சு வரி ஏற்றுவேன். அதிகாரிகள் வச்சு வரி ஏற்றுறது யார் வேணால் பண்ணலாம். அதுக்கு ஒன்றும் ஆட்சி, திறமை, ஆளுமை எல்லாம் தேவையில்லை. இது தேவை என்று சொன்னால் ஒன்றிய அரசாங்கத்தோட ஃபைட்டை நடத்த வேண்டிய அவசியம் இருக்குது. ஒன்றிய அரசாங்கம் தன்னுடைய பொருளாதார பாதையை மாற்றினா தான் அதெல்லாம் பண்ண முடியுங்கிறது தான் பார்க்குறோம். இப்போ நம்ம 2 அரசாங்கத்தை பற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்மக்கிட்ட மக்கள்கிட்ட வந்தோம் அப்படின்னா, இப்போ சமீப காலமாக நம்ம எல்லாமே இஎம்ஐ அப்படிங்கிறத ஆயிடுச்சு. ஒரு சீப்பில் இருந்து கூட அந்த இஎம்ஐ அப்படிங்கிற விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஆன்லைனில் பார்க்குறோம். அதுலேயும் குறிப்பாக இப்போ அந்த நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லாத இஎம்ஐ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் முழுசாக அந்த ப்ராசஸ், அதுக்கான இன்சூரன்ஸ் அப்படி இப்படின்னு ஃபுல்லாக முடிகிறப்போ லாஸ்ட்டாக அந்த அமௌண்ட் வந்து வந்துடுற மாதிரி தான் இருக்குது. அப்போ இது ஒரு ஏமாற்று வேலையா? இன்னொன்று வந்து இந்த ஃப்ளிப்கார்ட், அமேசானில் பார்க்குறப்போ அந்த விளம்பரமே வந்து கவரக்கூடிய வகையில் இருக்குது. அப்போ இந்த இஎம்ஐயில் போய் மக்கள் மாட்டக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது? இல்லை, நீங்கள் இஎம்ஐயில் மாட்டக்கூடிய விஷயம், ஆமாம் மாட்டக்கூடிய விஷயம் தான் பார்க்கலாம். அதை சரி, ஆனால் அதை தாண்டி என்ன பார்க்கணும்னா, மக்களுக்கு வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஓகே, இது வந்து ஒரு முதலாளித்துவ சமூக அமைப்பில் பொருள்கள் தேக்கமடைவது என்பது இன்றியமையாது. ஓவர் ப்ரொடக்ஷன் என்பது இன்றியமையாது. எல்லாமே சரக்குகள், உற்பத்தியாகிற எல்லா சரக்குகளும் விற்பனைக்காக அப்படிங்கிறாங்க, சொந்த யூஸுக்காக கிடையாது. எந்த முதலாளியும் தன்னோட தேவைக்காக உற்பத்தி செய்வதில்லை. அடுத்த விற்க வேண்டும், அந்த பொருளை தள்ளி விடணுங்கிறதுக்காக தான் சேல்ஸ் உற்பத்தி பண்ணுறான். அப்படி உற்பத்தி ஆகிற பொருள், உற்பத்தியான பொருள் வியாபாரம் செய்ய முடியாமல், விற்பனை ஆகாமல் இருந்தால் என்ன ஆகும்? தேங்கும். அப்படி தேங்குகிற பொருளை எப்படி தள்ளி விடுறது? இஎம்ஐ தான் ஒரு ஆப்ஷன். அப்போ இது வந்து முதலாளித்துவ ஸ்கீமில், முதலாளித்துவ சட்டமைப்பில், இந்த கட்டமைப்பில் நீங்கள் வந்து இதை தவிர்க்க முடியாமல் போகும். இது வந்து கிரெடிட் பேஸ்டு, கிரெடிட் ஃபைனான்ஸ்டு எக்கானமின்னு சொல்லுவோம் நம்ம. நீங்கள் வந்து இதை கடன் கொடுத்து தான் இந்த பொருட்களை தள்ள முடியும். இது வந்து நீங்கள் 60களில் கிரெடிட் கார்டு வந்துடுச்சு அமெரிக்காவில். நம்ம இப்போ பார்க்குறோம். நம்ம 90களில் 2000 நமக்குலாம் கிரெடிட் கார்டு வந்தோம்னா அங்கேயே கிரெடிட் கார்டு 60ல் தேக்கம் வந்துடுச்சு. இண்டஸ்ட்ரியலைசேஷன் எங்கே ஜாஸ்தி வளர்ச்சி ஆச்சோ உடனே தேக்கம் வந்தது. தேக்கம் வந்தோன்னா வாங்குறதுக்கு ஆள் இல்லை. உடனே நீ அடுத்த வருஷம் வாங்குகிற சம்பளத்துக்கு இப்போ பொருளை வாங்கிக்கோ, சம்பளத்தை மெதுவாக கொடு, இஎம்ஐயில் கொடு அப்படின்னு சொன்னாங்க. இதில் வந்து ஒரு காஸ்ட்டை ஏற்றிடுவாங்க, முதலே ஏற்றிடுவாங்க ஒன்று. இன்னொன்று, இண்டஸ்ட்ரீஸ் இந்த மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுப்பான். இப்போ நீங்கள் வந்து 100 வாஷிங் மிஷின் விற்று கொடுத்தீங்கன்னா உனக்கு வந்து 10%, 15% நான் கமிஷன் தரேன்னு சொல்லுவான். அப்போ என்ன பண்ணுவான், அவன் 100 வாஷிங் மிஷினை இஎம்ஐயில் போட்டு விற்றுருவான். அந்த 5% கமிஷன் எக்ஸ்ட்ரா வருதில்ல அவனுக்கு. ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து இஎம்ஐயில் அவங்க வசூல் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுவான். ஸோ இது வந்து ஒரு அட்ராக்டிவான ஸ்கீம். மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் முதலாளித்துவ சமூக அமைப்பில் இது தவிர்க்க முடியாத விஷயமாக மாறுது. அதனால தான் நம்ம இந்த முதலாளித்துவ சமூக அமைப்பில் இருக்கின்ற இன்னரண்ட் கிரைசிஸும் பாரு. மார்க்ஸ் பேசும்போது என்ன சொல்லுவார்னா, இந்த முதலாளித்துவ சமூக அமைப்பு என்பது அது இயற்கையாகவே அதுக்குள்ளே ஒரு நெருக்கடி அமைந்த உள்ள சமூக அமைப்பு தான் அப்படிம்பார். இன்னரண்ட்லி கிரைசிஸ் இஸ் இன்பில்ட் இன் தி கேபிட்டலிஸ்ட் சிஸ்டம் பாரு. அப்போது அப்படியான ஒரு முதலாளித்துவ சமூக அமைப்பில் எப்போவுமே ஓவர் ப்ரொடக்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால தான் அவன் விற்க முடியாமல் அவஸ்தைப்படும்போது இந்த மாதிரி தள்ளி விடுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணலாம். மக்களுக்கு நீங்கள் கோல்டு போய்ட்டு யாருமே வந்து நேரடியாக பணம் கொடுத்து வாங்க முடியாது, ஒரு சவரம் கூட வாங்க முடியாது. அதனால் எல்லாம் சீட்டு தான் போடுறாங்க. பல பேர் ஏமாறுறாங்க, கொஞ்சம் பேர் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீமில் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. அது எல்லாமே காஸ்ட் இன்பில்ட் தான். இல்லை 11 மாதத்துக்கு வருதுன்னா அதுக்கு ஒரு சின்ன காஸ்ட் அதுக்குள்ளே ஏற்றி தான் விற்கிறாங்க உங்களுக்கு. ஸோ அவனுக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா பல்க் சேல்ஸ் ஒரே நேரத்தில் அவங்களுக்கு விற்கப்படுது. அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் அது விற்கிறாங்க. இல்லாட்டி யாருமே தங்க வாங்க முடியாதுல்ல உங்களுக்கு. நீ சீட்டு போடலாம், யாரும் தங்க வாங்க முடியாதுங்கிற நிலைமை கொண்டு போயிடறாங்களே, அதான் பிரச்சனை. அப்போ இப்போ வேற வழி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கிறோம். அதாவது சாதாரண மக்கள் கடன் வாங்குவதோ, சாதாரண மக்கள் இஎம்ஐ வாங்குவதோ, சிட்டு போடுவதோ என்பதோ ஒரு மனுஷன் வந்து ஒரு கௌரவமாக வாழ வேண்டும் என்று சொல்லும்போது அவனுக்கு ஒரு வழி இல்லாமல் போகிறது இதெல்லாம். ஆனால் இது வந்து சரியான சிஸ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சமூக அமைப்பில் அவனுக்கு ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் இந்த சமூக அமைப்பில் நீ இதெல்லாம் பண்ணாதன்னு சொன்னால் அவன் பின்னாடி தங்கிடுவான். அவனால் யாரோடையும் சேர்ந்து இருக்க முடியாத ஒரு சூழல் வந்துடும். அப்போ அவனும் இந்த சமூகத்தில் அவனும் ஒரு கௌரவமாக வாழ வேண்டும் என்று சொல்லும்போது இந்த மாதிரி விஷயங்கள் அவனும் ஈடுபடுறதுங்கிறது தவிர்க்க முடியாமல் இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ இப்போ நம்ம இந்த கிரெடிட் கார்டும் சொல்லியிருந்தீங்க, அதுலேயும் ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ ஒரு 500 ரூபாய் கட்டி ஒரு கிரெடிட் கார்டு வாங்கிடுறோம். ஆனால் அதுக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டுக்கு ஃபுல்லாக ஒரு 30% 40% வரைக்கும் நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டி அதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இந்த கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது சட்டப்படி சரியான ஒரு விஷயமா இல்லையா? ஆமாம், அது ஆர்பிஐ ரூல்ஸை மீறி யாரும் பண்ணுறது. ஆர்பிஐ சட்டங்களே அனுமதிக்கிறது 35% 3 ரூபா ஒரு மாதத்துக்கு 3 ரூபாங்கிறது ஆர்பிஐ அனுமதிக்கிறது. அதில் என்னென்னா ஒரு சில பேர் வந்து கரெக்டாக கட்டிடுவாங்க.
கட்டிட்டாங்கன்னா கூட ஒரு மாதம் அவங்களுக்கு வந்து பணம் வந்து ரொட்டேஷன் ஆகுது. இப்போ நான் வந்து எனக்கு வந்து 22ஆம் தேதி ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா, இன்றைக்கி 24 ஸ்டேட்மெண்ட் வருதுன்னு வச்சுங்களேன், நான் நாளையிலேருந்து வாங்குற பொருள் எதுக்குமே நான் கட்ட போகிறதில்ல பணம். அடுத்து 23ஆம் தேதி கட்டினா போதும் எனக்கு. ஸோ இந்த ஒரு மாதம் கிரெடிட் என்பது பேங்க்குக்கு லாஸு. ஆனால் அவங்க அது எப்படி ப்ராஃபிட் எடுப்பாங்கன்னா, இந்த 3% வட்டிக்கு போடுறாங்கல்ல, ஒரு மாதத்துக்கு 3% இன்ட்ரெஸ்ட் போடுறாங்கல்ல, அதில் ஒரு மீன் மாட்டினா கூட அவங்களுக்கு போதும். அதில் அவங்க அதை எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஆர்பிஐ அலோவ் பண்ணுற ஒரு விஷயம்தான். நீங்கள் ஆர்பிஐயோட போன வருஷம் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா வேடிக்கையாக இருக்குது. மிடில் கிளாஸ் மத்தியதர வர்க்கம் வந்து 18 கோடி பேர் வந்து பர்சனல் லோன் வாங்கினாங்கன்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லிச்சு. ஆர்பிஐ ரிப்போர்ட் சொல்லிச்சு. அடுத்த வருஷம் என்ன ஆகுதுன்னா, பர்சனல் லோன் வாங்குறவர்கள் எண்ணிக்கை 30 கோடியாக மாறிடுச்சு. யார் மிடில் கிளாஸ் தன்னுடைய அன்றாட தேவைகளுக்காக கடன் வாங்கியிருக்கான். போயிட்டு 10,000 20,000 50,000 ஏதோ ஒரு லோன் வாங்கியிருக்கான். அந்த லோனை வந்து அன்ஸ்க்ரூப்ளஸ் சாங்ஷனிங், எல்லாரும் ஃபோன் பண்ணி நம்மகிட்ட கேட்குறாங்களா லோன் வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு நம்மளால் இஷ்டத்துக்கு லோன் வாங்க ஆரம்பிச்சிட்டான், இஷ்டத்துக்கு சாங்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்பிஏ ஜாஸ்தி ஆரம்பிச்சு ஒரு ஸ்டேயில். ஏன்னா அவன் வசதி கையில் வருமானம் இல்லாமல் தான் லோன் வாங்குறான், உடனே கட்ட முடியாதுல்ல. அப்போ என்பிஏ ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒன்று ஆர்பிஎஸ்ல ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தான், அந்த மாதிரி பர்சனல் லோன்ஸ்லாம் அன்ஸ்க்ரூப்ளஸாக சாங்ஷன் பண்ணுறீங்க குறைங்கன்னு சொல்லிட்டு. ஒன்று குறைச்சி என்ன பண்ணாங்கன்னா, குறைச்சுன்னா லோனெல்லாம் கொடுக்குறது நிறுத்தினோடனே கோல்டு லோன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கோல்டு லோன் 100 மடங்கு வந்துச்சு. 153 lakh crores 300 lakh crores இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ எல்லாரும் கடனை போயிட்டு பேங்க்கில் போயிட்டு கோல்டில் போய்ட்டு வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ கோல்டு லோனும் ஒரு சேல் டபுள் ஆக ஆரம்பிச்சோன்னே அதை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணாங்க. கிரெடிட் கார்டு ஜாஸ்தி ஆகிடுச்சு, பயங்கரமாக கிரெடிட் கார்டு லோன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது கடன் வாங்குவது என்பது மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் அவனுடைய அன்றாட தேவைகளுக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு ஏற்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. தவிர்க்க முடியாமல் இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, இவ்வளோ பேசினதுக்கு அப்புறமும் இறுதியாக ஒரு கேள்வியாக தான், இப்போ நாடும் வந்து கடன் வாங்கிட்டே இருக்குது, கடன் சேர்ந்துட்டே இருக்குது, மக்களும் வந்து அந்த கடன் வாங்கக்கூடிய ஒரு சம்பவம் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. இது இறுதியில் வந்து ஒரு வளர்ச்சியாக இருக்குமா இந்த நாட்டுக்கு? ஏன்னா எல்லாருமே சுற்றி இந்த கடனுக்குள்ளேயே நிற்கிறதா இருக்குது. ஸோ நீங்கள் இவ்வளோ விளக்கம் கொடுத்தாலுமே இல்லை, அதாவது ஒரு தனி மனிதன் கடன் வாங்குவது என்பது தவிர்க்க முடியாது தான் பார்க்கணும். என்ன காரணம்னா, அவனுக்கான லிமிட்டட் ரிசோர்ஸஸ், அவனுக்கான வேலை போனான்னா அது கூலி என்பது குறைந்த கூலியாக கொடுக்குறார்கள். அப்போ அவனுடைய தேவைகளுக்காக வாழ்வதற்காக கடன் வாங்குறான், அது தவிர்க்க முடியாது. ஒரு அரசு கடன் வாங்குவது கூட அரசால் நிதியை திரட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பெரும் முதலாளிகள் இன்றைக்கு ஒரு 1016 லட்சம் கோடி கையில் வச்சுருக்காங்க. 1016 லட்சம் கோடி. நீங்கள் எத்தனை ஜீரோ போடணும்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அந்த 1016 லட்சம் கோடியை யார் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1% வச்சுருக்காங்க. அந்த 1016 லட்சம் கோடியில் 2% வெல்த் டேக்ஸ் போடுங்கன்னு சொல்கிறோம். நம்ம வேறு ஒன்றுமே சொல்ல. 2% போட்டாலே 20 லட்சம் கோடி உங்களுக்கு கையில் வரும். அந்த 20 லட்சம் கோடியில் நாங்கள் 5 உரிமைகளை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வலியுறுத்தி தொழிற்சங்கங்களை இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். ஒன்று, ரைட் டு எஜுகேஷன். இந்த எஜுகேஷனுக்காக செலவு பண்ணக்கூடிய தொகை. ரைட் டு ஹெல்த், சுகாதாரத்திற்காக இதெல்லாம் அடிப்படை உரிமைகளாக கொண்டு வரணும்னு சொல்லுவோம். கான்ஸ்டியூஷன் ஏற்றப்படும் போது டெமோக்ராட்டிக் இந்தியாவில் இதெல்லாம் இல்லை என்று அம்பேத்கர் பேசினார். கரெக்டு, அம்பேத்கர் சொன்னது கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் கடைசியாக அவர் பேசிய பேச்சில் இந்தியாவில் நம்ம வந்து ஒரு முரண்பாடான சமூகத்துக்குள்ளே நுழையிறோம். ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு என்பதை அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக உறுதிப்படுத்தப்பட முடிஞ்சது. ஆனால் ஒரு மனிதனுக்கு ஒரு வேல்யூ, ஒரு மதிப்பு என்பதை என்னால் உறுதிப்படுத்த முடியவில்லை. எல்லா மனிதர்களும் சமம் என்பதை என்னால் உறுதிப்படுத்த முடியவில்லை. அது சமூக ரீதியாகவும் பண்ண முடியவில்லை, பொருளாதார ரீதியாக பண்ண முடியவில்லைன்னு சொன்னார். அது சமூக அமைப்பை பற்றி பேசினார். கான்ஸ்டியூஷனில் அது இல்லைங்கிறது தான் எங்களோட குறை. கான்ஸ்டியூஷனில் ஏன் இல்லைன்னு சொல்கிறோன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்லை, அடிப்படை உரிமையில் ரைட் டு எஜுகேஷன் இல்லை, ரைட் டு ஹெல்த் இதெல்லாம் இதில் இருக்குது. கான்ஸ்டியூஷன் எங்கே இருக்குன்னா டிபிஎஸ்பியில் இருக்குது, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி என்று சொல்லக்கூடிய வழிகாட்டும் நெறிமுறைகள் இருக்குது. அது அடிப்படை சட்டங்கள் கிடையாது, கோர்ட்டுக்கு போக முடியாது நீங்கள். ஸோ எது ரைட் டு எஜுகேஷன் இல்லை, ரைட் டு ஹெல்த் இல்லை, ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட் இல்லை. அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் மேலை நாடுகளில் கொடுக்குறான். நம்ம ஊரில் வேலை இல்லைன்னா ரோட்டில் தான் நிற்கணும். நீங்கள் ஒரு 30 நாளில் 1 மணி நேரம் வேலை செஞ்சாலே வேலை உள்ளவன்னு சொல்லிட்டு கணக்கு காட்டுறான். நம்ம ஊரில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். எம்ப்ளாய்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 56% 70% எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா, போன மாதம் நீங்கள் 1 மணி நேரம் ஏதாவது ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டிங்கன்னா நீ வந்து எம்ப்ளாய்டுன்னு கணக்கில் காட்டிடும். ஸோ ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட் என்பதை கொண்டு வர வேண்டும்னு சொல்கிறோம் நம்ம. அதே போல் ரைட் டு ஓல்டேஜ் பென்ஷன், அவர்களுக்கான பென்ஷனை நீங்கள் கொண்டு வர வேண்டும்னு சொல்கிறோம். இப்படி ஒரு 5 உரிமைகளை, அடிப்படையான உரிமைகளை கொண்டு வருவதற்காக ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய அடிப்படை கடமைகளாக இதை செய்தால் அவர்களுக்கான செலவு 15 லட்சம் கோடி. நான் சொல்கிறேன், 1016 லட்சம் கோடி சொத்து வைத்திருப்பவர்கள்கிட்ட 2% வசூல் பண்ணிங்கன்னா 20 லட்சம் கோடி. 15 லட்சம் கோடி நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா இந்தியா வல்லரசாக கண்டிப்பாக மாறும். ஆனால் அரசாங்கத்தை அது செய்யாது. ஏன்னால் அரசாங்கம் இந்த நாட்டில் இருக்கின்ற கார்ப்பரேட் முதலாளிகள் அடுத்து 5 வருஷம் கழிச்சு நம்ம உட்காந்து பேசணும்னா இந்த 1016 லட்சம் கோடிங்கிறது 2016 லட்சம் கோடியாக மாறுமே தவிர இவங்க கடன் வாங்குவது சம்பந்தமாக நம்ம பேசிட்டே தான் இருப்போம். அரசு கடன் வாங்கும், மக்கள் கடன் வாங்குவார்கள், கார்ப்பரேட் நிறுவனங்களோட சொத்து மதிப்பு ஏறிக்கொண்டே இருக்கும். இந்த முரண்பாட்டை தான் நாம் பேச வேண்டிய விஷயமாக பார்க்கின்றோம். வாதிக்கணும், மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும். நம்ம அதுக்கான விரிவான பிரச்சாரத்தை செய்வோங்கிற நம்பிக்கை இருக்குது.
ஆக இறுதியா கார்ப்பரேட் முதலாளிகள் கிட்ட இருந்து அதற்கான வரி வெல்த் டாக்ஸ் அப்படின்னு போடுறப்ப இதற்கான மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா. ஓகே, உங்க நேரத்தை செலவு பண்ணி நிறைய விஷயத்தை பகிர்ந்துகிட்டதுக்காக ரொம்ப நன்றி சார். நன்றி.